அகர்வால் கண் ஹாஸ்பிட்டல் பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்கிறது. இங்க நம்ம பேர் சொல்றது ரெட்டிகான். இப்போ ரெட்டினா என்ன இருக்கு, நம்ம கேமரால ஒரு ஃபிலிம் இருக்கு. அதே ஃபிலிம்ல தான் நான் நீங்க போட்டோ எடுத்துட்டு ஸ்டூடியோ கிட்ட அனுப்பிச்சிருது. அப்படிதான் நம்ம கண்ணில் ஒரு ஃபிலிம் இருக்கு, அதே பேர் சொல்றது ரெட்டினா. அதே நம்ம பெஸ்ட் ஸ்டூடியோ கிட்ட அனுப்பிச்சிருது பிரெயின், ஆட்டோமேட்டிக்லி டெவலப் ஆகுது. இப்போ நம்ம கண்ட்ரி இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த டயபெட்டிக் கேபிட்டல்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இட் இஸ் நாட் அ குட் சைன். பிகாஸ் இன் இந்தியா நம்ம எல்லா பேர் இன்க்ளூடிங் மீ ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது. திஸ் ஃபெஸ்டிவல் தட் ஃபெஸ்டிவல் இல்லை பர்த்டே நம்ம நல்லா ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது. இப்போ யார் டயபெட்டிக் இருக்குது, ப்ராப்ளம் இருக்கு, கண்ணில் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாட் வி டெல் தெம் இஸ் go to a diabetologist and go to an eye doctor. கண் டாக்டர் இம்மிடியட்லி பிடிக்கிறது, இங்க எங்க ப்ளீடிங் வருது, லேசர் போட்டு ட்ரீட் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டு ரத்தம் எடுத்துட்டு கரெக்ட் பண்ணணும். another technique இதை கான்ஃபரன்ஸ்ல நம்ம காமிக்கிறது called pinhole pupilloplasty. இப்போ யாருக்கும் அடிபடுறது, நம்ம கண் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். Now please understand, for the first time in the world இப்போ நம்ம ஆல்டர்னேட் இருக்கு. ஏன் சப்போஸ் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்றத பேஷண்ட்க்கு 5 years 6 years மறந்து போடணும், ரிஜெக்ஷன் வரலாம். இதை பின்ஹோல் பியூப்பிள் பிளாஸ்டில அட்வான்டேஜ் என்ன இருக்கு, பேஷண்ட்ஸ் only drops for 4 weeks, no rejection. This is what we are teaching here. And also நம்ம கம் போட்டு இப்படி லென்ஸ் ஃபிக்ஸ் பண்றது. இப்போ யார்கிட்ட பாம் பிளாஸ்ட் இருக்கு, சொந்தக்காரல கல்யாணம் பண்றது, குழந்தை லென்ஸ் ஆடுறது, இது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம உள்ள லென்ஸ் போட்டு ஒரு க்ளூட் ஆயில் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்றது. டாக்டர் சௌந்தரி இங்கே ஹெடிங் அவர் ஹாஸ்பிட்டல் இன் அகர்வால் மெயின். அங்கே பக்கத்தில் டாக்டர் மனோஜ் கத்ரி ஹெடிங் த ரெட்டினா டிபார்ட்மெண்ட். டாக்டர் அஸ்வின் ஹியர் on my right is the director of the Agarwal group, and heading the whole retina group globally for India, Dr. Natarajan, who's Padma Shri and the top leading retina doctor in the world. Dr. Soundri. So இந்த ரெட்டிகான் கான்ஃபரன்ஸ்ல நம்ம விழித்திரையில உள்ள பிரச்சனைகள் பத்தியும் அதுக்கு உண்டான தீர்வுகள் பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இதுல சர்ஜரி, இன்ஜெக்ஷன்ஸ், லேசர், இதை பத்தி எல்லாம் நம்ம நிறைய டீடைல்டா டிஸ்கஸ் பண்றோம். இந்த விழித்திரை கான்ஃபரன்ஸ்ல அது மட்டும் இல்லாம we have a wet lab. வெட் லேப்ன்றது நம்ம செயல்முறையில எப்படி சர்ஜரி பண்ணணும் அப்படின்றத கோத் சைல நம்ம கத்து கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம பட்டிங் டாக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு என்னென்ன புதுவிதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு, அவங்க அதை இதுல இந்த ரெட்டினா கான்ஃபரன்ஸ்ல கத்துக்க முடியும். டாக்டர் மனோஜ் கத்ரி இப்போ பிபிபி பத்தி பேசுவாங்க. டாக்டர் மனோஜ் கத்ரி will explain to us what pinhole pupillasty is. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரெட்டினா பத்தி கத்துக்கிறோம். ரெட்டினால நம்ம எல்லா டிசார்டர்ஸ் இதை கவர் பண்றோம். இதை குழந்தை ஏஜ் குரூப்ல ஸ்டார்ட் ஆயிட்டு நம்ம பீடியாட்ரிக் டிட்டாச்மெண்ட் சொல்றோம். அது குழந்தையோட டிட்டாச்மெண்ட்ஸ், அதுக்கு அப்புறம் அடல்ட்ல என்ன வியாதி ஏஜ் ரிலேட்டட் வரலாம், இல்ல டயபெட்டிக் ரெட்டினோபதி வரலாம், அந்த மாதிரி கவர் பண்றோம். மூணாவது நம்ம வேர்ல்டுல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இனோவேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது பேர் சொல்றோம் பின்ஹோல் பியூப்பிலோபிளாஸ்டி. பின்ஹோல் பியூப்பிலோபிளாஸ்டி அது சிம்பிள் டர்ம்ஸ்ல சொல்றது இது நம்ம லென்ஸ் ஓட பாப்பா அதோட சைஸ் கம்மி பண்ணுது. அது இதுக்கே கம்மி பண்றோம்னா, அதை கம்மி பண்ணா நம்ம ஃபோக்கஸ் லைட் கண்ணு உள்ள போகுது. அது ஃபோக்கஸ் லைட் கண்ணு உள்ள போயிட்டு விடி தெரியாத ஸ்டக் ஆயிடுச்சுன்னா நம்ம விஷுவல் இம்ப்ரூவ் ஆகும். அது இல்ல, அது பண்ணிட்டு நம்ம நிறைய பேருக்கு கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் அது சர்ஜரி பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அது கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம அவாய்ட் பண்ணதுக்கு தான் இதே டெக்னிக் நம்ம டிவைஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு உங்களுக்கு புது வீடியோ கூட காமிச்சிரும் அது இனாகுரேஷன் டைம்ல. பட் அதுக்கு இது மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம விடி தெரியா கார்னியா இது கருவிடி நம்ம கார்னியா டச்சப் பண்ணக்கூடாது அது சர்ஜரியில. மூணாவது அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த சர்ஜரி இன்னொரு ஜர்னல் ஆஃப் யார் வேணும்னா பண்ணிக்கலாம். இது கார்னியா டிரான்ஸ்பிளான்ட் கருவிடி மாத்தணும்னா அதுக்கு நம்ம ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் வேணும். அது சலியா சென்டர்ஸ்ல தான் பண்ண முடியும். இந்தியால இல்ல வேர்ல்ட்ல கூட பாத்தீங்கன்னா சலியா சென்டர்ஸ்ல தான் பண்ண முடியும். பட் இந்த பிபிபி டெக்னிக் நம்ம இந்த ஜெனரல் டாக்டர் கூட ஒரு சின்ன ஸ்டெப்ல கத்திட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அது எல்லாமே ஒரு வீடியோ பேஸ்ட் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். அது உங்களுக்கு இனாகரேஷன் டைம்ல காமிக்கும்.
இப்போ எங்க பக்கத்துல இருக்க டாக்டர் அஸ்வின் அகர்வால் ஹூஸ் an expert on glued IOL. நான் சொல்றேன் கம் போட்டு எப்படி லென்ஸ் ஃபிக்ஸ் பண்றது. Very important is the glued eye. What we're trying to do is the lens. Sometimes we cannot have a bag. The bag normal alla perke irukku. Normally na lens bag la podren. But sometimes the bag damage ஆயிடுவே because of injury, congenital condition. எதுமே இருக்கு, the bag will be weak. The weak bag la we can implant the lens by using glue. அதுதான் important. That is what we're trying to teach with glued eye. But important இருக்கு, இது இங்கே மீடியால இருக்கு. There is organizer of the conference, there's doctors. இன்ன ரோல் இருக்கு, எல்லா பேருக்கும் ஒரு ரோல் இருக்கு. Organizer of the conference, what are they trying to bring? They are taking the doctors' innovation. Doctors எல்லாம் innovating பண்றேன். The innovation க்கு inform பண்ணோம் patient க்கு. So the organizers of the conference come together and bring this innovation through teaching. ஒரு teaching இருக்கு doctors. Media helps by putting this out there in the public, in the audience. And so thank you very much, all of you, for actually bringing this to the audience. That is the most important role, and that's what the three of us are doing together. And next to me here is Dr. Natarajan, who is the leading retina doctor global world. Dr. Natarajan, கொஞ்சம் நீங்க சொல்ல ஐடியாஸ். இங்க வந்து நம்ம இந்த மாதிரி ரெட்டினா கான்ஃபரன்ஸ் உலகத்திலே முதல்ல பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லவுட்லி 16வது ரெட்டினா கான்ஃபரன்ஸ் நடத்துறோம். இங்க விழித்திரை இல்லைன்னா நம்ம எதையுமே பார்க்க முடியாது, சினிமா பார்க்குறதோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதோ. அதனால பப்ளிக்கு வேண்டுகோள் என்ன, டயபெட்டிஸ் இருந்ததுன்னா முதல்ல எவ்ரி இயர் போய் ரெட்டினா செக் பண்ணணும். பட் மக்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு கண்ணில் ப்ராப்ளமே இல்லையே, நான் எதுக்கு போய் செக் பண்ணணும். பட் நீங்கள் ராகேஷ் ஜூன்ஜுன்வாலா கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் 45,000 கோடி விட்டு போனார். பட் ஆனால் டயபெட்டிஸ்னால ஒரு 58 வயசுலேயே இறந்து போயிட்டார். ஸோ என்னுடைய இது அகர்வால் குரூப்பில் 300 ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லா பேஷண்ட்டுக்கும் 35 வயசுலேருந்து பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணணும். பிளட் சுகர் ஜாஸ்தியாக இருந்தால் கண்ணில் ப்ராப்ளம் இருக்குதோ, கம்ப்ளைண்ட் இருக்குதோ இல்லையோ, ஐ டாக்டர்கிட்ட போகணும். அவங்க வந்து எந்த டாக்டர்கிட்ட வேணால் போகலாம், எங்ககிட்ட தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இந்தியாவில் வந்து 10 கோடி மக்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. அதில் 5.5 கோடி மக்கள் வந்து டயபெட்டிஸ்க்கு பிளட் டெஸ்ட்டே பண்ணுறதில்ல. அதனால் இங்கே அகர்வால்லையும் ஐ கேர் ரிசர்ச் சென்டர் இருக்குது, பாம்பேலையும் ஃபவுண்டேஷன் வழியாக எல்லா ஸ்லம்ஸ்லேயும் ஃப்ரீயாக பிளட் டெஸ்ட்டும் பண்ணுறோம், ரெட்டினா செக்கப்பும் பண்ணுறோம். அதை தான் எல்லா ஹோல் வேர்ல்ட்லேயும் சொல்லிக் கொடுக்குறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். 6 கான்டினென்ட்டும் போய் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மொபைல்லையே ரெட்டினா ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ தட் வீட்டுக்கு எல்லா இடத்துலையும் போய் ஃபோட்டோ எடுத்து அமிச்சா ஏஐ யூஸ் பண்ணி எந்த பேஷண்ட்டுக்கு ரெட்டினா இருக்கோ அவங்க மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். எங்கே வேணால் போகலாம். கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக பண்ணுறாங்க, முனிசிபலில் ஃப்ரீயாக பண்ணுறாங்க, எங்கள் இது ப்ரைவேட்டு. இப்போ அதனால சார்ஜ் இருக்கும். பட் மெயின் என்னென்னா, நம்ம இந்தியா வந்து 40 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் அவங்க ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தையும் பார்க்க முடியும். வேர்ல்டு எக்கானமியில் வில் பி த சூப்பர் பவர் in the next 20 years. So basically இப்போ நான் ஐடியா என்ன சொல்றது, அகர்வால் கான் ஹாஸ்பிட்டல்ல 300 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. This year we are opening 75 more. That means every week 1.5 to 2 hospitals will be opening. The moral end le இது ரெட்டிகான் கான்ஃபரன்ஸ்ல 1000+ delegates have come from Kashmir to Kanyakumari. இதில் நம்ம டயபெட்டிஸ் பத்தி இப்படி ட்ரீட் பண்ற ப்ராப்ளம்ஸ் ரெட்டினால ட்ரீட் ஆகுது. And latest techniques like pinhole pupilloplasty and glued IOL, we are teaching people here. Thank you very much.